மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவா எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 102. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, துன்பத்திலே வேதனையிலே இருக்கக்கூடியவர் ஒருவர் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை எழுப்புவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எத்தகைய ஒரு விண்ணப்பம் அது! இந்த திருப்பாடல் 2 பகுதிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு விண்ணப்பம், கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கக்கூடியவர் எழுப்பக்கூடிய ஒரு விண்ணப்பம். இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எந்த விதத்தில் நமக்கு நன்மை தனத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை பற்றி விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே எனது மன்றாட்டை கேளும், என் கூக்குரல் உம்மை அடையட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். ஆக தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் அவர் எழுப்புகிறார். ஆண்டவரே எனது குரலுக்கு செவி கொடும், நான் சொல்வதை நீ தயவு கூர்ந்து கேளும் என்று அவரிடத்திலே இரக்கத்தோடு கவலையோடு துன்பத்தோடு அங்கே அவர் அந்த விண்ணப்பத்தை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். மேலுமாக திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து கூறுகிறார், எனது துன்ப நாளில் உமது முகத்தை என்னிடமிருந்து மறைத்து விடாதேயும், எனக்கு செவி கொடுத்தருளும், நான் கூப்பிடும் நாளில் விரைவாக எனக்கு பதிலளித்தருளும். அருமையான வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே உமது முகத்தை என்னிடமிருந்து மறைத்து கொள்ளாதீர்கள், ஏனென்றால் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனது குரலை நீர் தயவு கூர்ந்து செவி கொடும், மேலும் நான் கூப்பிடக்கூடிய அந்த நாளிலே விரைவாக எனக்கு பதிலை தந்தருளும். மேலுமாக தொடர்ந்து அவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் ஒரு துன்புற்ற ஒருவனுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய இறைவன் மனமோந்து முன் வருகிறார். இதோ நீ எனது பிள்ளையாக இருக்கிறீர், நீர் என்னிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீர், அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்ற நானே உன்னை நோக்கி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த துன்பப்படக்கூடிய அந்த ஊழியரை நோக்கி அவர் வருகிறார். தனது வார்த்தைகளை அவர் உதிர்க்கிறார். அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் தூய உயரத்திலிருந்து நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் விண்ணகத்திலிருந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நமது வேண்டுதல்களை கேட்கக்கூடியவராக, நம்மை கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக ஆண்டவர் தாமே இருக்கிறார். விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் பூமிக்கு வந்து நமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருக்கிறார். விண்ணிலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். மன்னகம் வந்து நமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் நமது தந்தையானவர் இருக்கிறார். ஆதரவற்றோரின் மன்றாட்டை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களின் வேண்டுதலை அவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. சிறையில் இருப்போரின் நெடும் குமரலை கேட்கவும், மரண தண்டனைக்கு ஆளானவர்களை விடுவிக்கவும் ஆண்டவர் இதோ அன்பு செய்கிறார், இதோ இறங்கி வருகிறார். நம்மை தேற்றக்கூடியவராக ஆண்டவர் தாமே இருந்து கொண்டிருக்கிறார். ஆக விண்ணகம் இருந்து நம்மை நோக்கி அவர் இறங்கி வருகிறார்.
மன்னகம் வந்து நமது தேவைகளை அவர் கண்ணோக்குகின்றார். ஆதரவு அற்றோரின் மன்றாட்டுகளை அவர் கவனிக்கின்றார். அவர்களின் வேண்டுதல்களை அவர் புறக்கணிப்பதில்லை. சிறையில் இருப்போர்களை அவர் சென்று பார்க்கிறார். அவர்கள் தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆக விண்ணப்பத்தை எழுப்பக்கூடிய ஒருவர், ஆண்டவரே எனது குரலுக்கு செவிசாயும் என்று கேட்கிறார். இதோ இறைவன் விண்ணகம் இருந்து மன்னகம் வந்து அவரது குரலை கேட்டு அவர்களுக்கு தேவையானதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுதும், துன்பப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்கள் இதோ அடிமைகளாக அவர்கள் இழுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அவர்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் பறி போகிறது. அவர்கள் வழிபட்டு வந்த அந்த ஆலயமும் இடிக்கப்படுகிறது. இத்தகைய கவலைகளோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். எங்களது குரலை கேட்டருளும், எங்களது தேவைகளை நீர்தாமை நிறைவேற்றி தந்துருளும் என்று. அப்பொழுதுதான் திருப்பாடல் ஆசிரியர் அந்த மக்களை மையப்படுத்தியவராக அவர்களது தேவைகளை தனது தேவையாக ஆண்டவர் முன்பாக, இதோ நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், நீர் எமது குரலுக்கு செவிசாய் தருளும். நீர் அன்பு மிக்கவர், அமைதி மிகுந்தவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர், எல்லாம் நிறைந்தவராக இருக்கக்கூடிய நீர் எங்கிருந்து குரலுக்கு செவி சாய் தருளும். எங்களை விட்டு நீர் விலகி விடாதேயும், உமது செவிகளை நீ அடைத்து கொள்ளாதேயும். ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீர். உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். எங்களோடு வந்து தங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களது தேவைகளை நிறைவேற்றி தந்துருளும் என்று உன்னதமான ஒரு விண்ணப்பத்தை தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி எழுப்புகிறார். இதோ அன்புக்குரியவர்களே, நாமும் இறைவனை நோக்கி இத்தகைய வேண்டுதல்களை எழுப்புவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடியவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் தனது செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். இதோ எனது மகன் என்னை நோக்கி குரல் எழுப்பி கொண்டிருக்கிறான், அவனது குரலை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி தனது 2 காதுகளையும் விரித்தவராய் நமது தேவைகளை ஆண்டவர் தாமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதோ நமது தேவைகளை ஆண்டவரது பாதத்தில் எடுத்து வைப்போம். நம்மை நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. அன்பு இறைவாம், துன்பத்தில் நாங்கள் உம்மை நாடவும், தாழ்மையான ஜெபத்தை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பவும் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த நல்ல நாளிலே நீர்தாமே எங்களது ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க கூடியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீர்தாமே ஆறுதலாக இருந்தருளும், எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நல்ல நாளையும் இந்த நல்ல நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீர்தாமை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.